வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய சூப்பரான கம்பை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு ஆயிலெலாம் தேவையில்லை, ரொம்பவே ஹெல்த்தியானது. இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல நிழல் காய்ச்சலாக நல்லா காய போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட போது நீங்கள் பவுடராக மிக்ஸி ஜாரில் சேர்த்து நுணுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நிழல் காய்ச்சலாக காய வச்சு நம்ம கம்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு தண்ணிலாம் சேர்க்காமல் நல்லா அளவுக்கு கம்புக்கு 1.5 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரை பேனில் சேர்த்துக்கோங்க. பேனில் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா பாயில் ஆகிற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா சிறிதளவு ஏலக்காய் தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வரணும். பாகுப்பதம்லாம் தேவையில்லை, நல்லா கொதி வந்தால் மட்டும் போதும். இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த கம்பு மாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சர்க்கரை மாவு எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். ஏன்னா நம்ம எந்த ஷேப்புக்கு வேணால் பிடிக்கிற அளவுக்கு, அதாவது கொழுக்கட்டை ஷேப்லேயும் நீங்கள் பிடிக்கலாம், அப்படி இல்லைன்னா உருண்டையாக நீங்கள் பிடிச்சி வேக வைக்கலாம். நம்ம இட்லி பாத்திரத்தில் தான் இதை வேக வைக்க போகிறோம். அப்போ பார்த்திங்கன்னா நல்லா மாவு அந்த சர்க்கரை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா நம்ம கையில் நம்ம கொழுக்கட்டை மாவெல்லாம் எப்படி பிடிப்போமோ அந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஏன்னா சூடாக இருக்கும்போது பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா உங்களுக்கு பிடி கொழுக்கட்டை மாதிரி இல்லை ரவுண்ட் ஷேப்பில் வேணாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லை வாழையில் இருந்துச்சுன்னா அதிலேயே தட்டி கூட நீங்கள் அப்படியே வேக வைக்கலாம், மடித்து கூட. இப்போ பார்த்திங்கன்னா நான் இது மாதிரி பிடி கொழுக்கட்டை மாதிரி செஞ்சுட்டு இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டீமில் வெந்தால் போதுமானது. கம்புலாம் நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோம். கம்பில் தோசை செய்வாங்க, இல்லை கம்பு கூழ் தான் செய்வாங்க. இது மாதிரி நீங்கள் கொழுக்கட்டை மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து செஞ்சுருக்கனால ரொம்ப இனிப்பாகவும் இருக்கும். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டாக சொல்லுங்கள். தேங்க்யூ.